எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 470வது வார வளமான வாழ்வுக்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில பல்துறை நோக்கில் ஆலயம் அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு ஆய்வு நோக்கமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய துறைசார் நோக்குல அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்தால் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒவ்வொரு துறையா பார்த்தோம். மொழியியல் துறை பார்த்தோம், அப்புறம் இலக்கணத்துறை பார்த்தோம். இப்ப பார்க்கறது கணித கணக்கு. கணி அப்படிங்கிற சொல் இருக்குன்னா தமிழும் வடமொழி 2 பேருமே ரொம்ப இணையா பயன்படுத்தும். கணியன்னு யாருக்கு பேர் அப்படின்னா நம்ம ஆன்மீகம் சார்ந்த ஒரு இனம் கணியன்னு ஒரு இனம். அந்த இனத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தை கணித்து சொல்லும். ஜோசியம் பார்க்கறான்னு இப்ப சொல்றோம். அதுதான் கணியன்னு முதல்ல பேர். வழக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பால ஜோசியம் விருத்த வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கணியம் அப்படின்னு சொன்னா கணித்து கூறுவது, அதாவது ஒரு விஷயத்த வரத்துக்கு முன்னாடியே இது இப்படி வரும் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கை சொல்றது கணியன் பூங்குன்றனார்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாதுமூரே அவர்கள் பெரிய சொன்னார். இது ஒரு பக்கம். நம்ம இதுல கணிதம் அப்படின்னு சொன்னாங்க எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தரும் சொல்றோம். எண் எழுத்து, எழுத்துக்கு எண் 2 விதமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மந்திர சாஸ்திரத்தை எடுத்தா பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், நவாட்சரி, பஞ்சதசாட்சரி, சோடசாட்சரி அப்படின்னு அக்ஷரங்களை சொல்லுவா. அதை என்ன வச்சுதான் சொல்லுவாங்க. என்ன அக்ஷரம்ங்கிறது சொல்லவே மாட்டோம். ஆனா அந்த பிரிண்ட்ல போட்டு ஏதோ சொல்றா. அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. வெறும் சங்கியா விஷயத்துலதான் அதை என்ன சொல்லுவா, சங்கியான என்ன விஷயத்துலதான் அதை சொல்லுவா. அந்த அக்ஷரங்களை சொல்லுவா. அப்ப ஒரு எண்ணை சொல்லி அந்த எண்ணின் வழியாக ஒரு எழுத்தை சூட்டுகிற மரபு இருந்திருக்கிறது. அதனால என்னும் எழுத்து கண் என தகும்னு சொன்னா. கண்ணுன்னு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், உலகியல்ல பாக்குற இந்த கண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா உபநயனம். நயனம்னு கண்ணு. நயனங்கள் 3 நாதன் நாரணனும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சொல்லலைன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். வார்த்தை சொல்லலைன்னா சரியா. அதனால உபநயனம். உப அப்படிங்கிறது அருகாமையிலே அழைத்து செல்வது, இறைவனின் அருகாமையில் அழைத்து செல்வது, ஆன்ம ஞானத்தை அருகாமையில் உணரச் செய்வது அப்படிங்கிற பண்புக்கு தான் இந்த நயனம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எழுத்துக்களை சூட்டி எண்களை சூட்டுங்கிற முறையுமே இருந்திருக்கு. நம்ம கோயில்கள்ல சொல்றோம், கணிதமா பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சாஸ்திரங்கள் சில எண்ணை சொன்னா அந்த எண்ணை குறிக்கும் சொற்களை பயன்படுத்துறாங்க. உதாரணமா சிற்ப சாஸ்திரம் மனோன்மணிக்கு தியானம் சொல்றோம். மனோன்மணிங்கிறது என்னன்னா எங்கெங்க சிவலிங்கம் இருக்கோ அந்த சிவலிங்கத்தினுடைய பிரதான பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. இப்ப திருக்கடையூர்னா அபிராமி, திருவன்காடுனா பிரம்ம வித்யா, அந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் மனோன்மணி. அந்த மனோன்மணிக்கு தியானம் சொல்லும்போது சொல்றான் வேத ஹஸ்தா பயானகா. வேதஹஸ்தா. வேதஹஸ்தான நம்ம என்ன நினைச்சோம், வேதம் அப்படின்னு சொன்னா 4, இந்த 4 கைகளை கொண்டவர். அப்போ சொற்களை சூட்டி எண்களை குறிப்பிடுகிற வழக்கம் இருக்கு. நம்ம வழக்கத்துல இன்னும் கோயில்கள்ல என்னப்பா தசாம்சமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த தசாஸ் அப்படின்னு சொன்னா ஒரு கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு நாள், 10ஆம் நாள் அப்படிங்கிற. அப்போ ஒரு சொற்களை சூட்டி அதன் மூலம் எண்களை சூட்டுகிற மரபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணை பற்றின அறிவு நம்ம இதுல ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா தர்சன சாஸ்திரத்துல ஒரு சாஸ்திரத்துக்கு பேரே சாங்கியம். ஆத்மாவை பத்தி விசாரம் பண்ணுறது அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். எல்லாருமே
6 சாஸ்திரம், மற்ற சாஸ்திரம் சாங்கியம்ங்கிறது சாமியை பற்றி சொல்லலேன்னாலும் அதுதான் எல்லா சாஸ்திரத்துக்கும் மூலம். என்னது சாங்கியம்ங்கிறது மூலம். இந்த சாங்கியத்தை அனுவர்த்திக்காம மற்ற சாஸ்திரம் போக முடியாது. எல்லாரும் வீடு கட்டின அஸ்திவாரம் போடுற மாதிரி, அஸ்திவாரமும் ஒன்று போட்டால் தானே போடுறோம். அஸ்திவாரம் தெரியாமல் இருக்கு, அது கல்லால் போட்டிருக்கலாம், மற்றபடி வேற ஏதாவது ஒரு வஸ்துக்களால் அந்த அஸ்திவாரத்தை சரி பண்ணிக்கலாம். ஆனால் அது பண்ணிதானே ஆகணும். அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையாக இந்த சாங்கியம், சாங்கியத்தை வச்சுதான் மற்ற. அப்போ அந்த சாங்கியமும் ஒரு சாஸ்திரத்துக்கு பேர் என்னன்னா எண்ணிக்கை, சங்கியான எண்ணிக்கை. அது ஒரு எண்ணை சொல்லி தத்துவங்களை உணர்த்தி இருக்கிறார்கள். ஷத்ரிம்ஷத் தத்துவாதிகம், மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, மிக அழகாக ஆகவும் சொல்லுகிறது. 36 அந்த எண்ணிக்கையை சூட்டி இந்த விஷயங்களை கணித முறைப்படி சூட்டி. இந்த எண்ணிக்கையை ஏன் சூட்டுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறையவும் கூடாது, மிகவும் கூடாது. 5 3 9 சரியா? 5 3 9 எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. 5 3 8 தான். அது எந்த தேவதை வந்தாலும் மாற்ற முடியாது. தேவதை வந்து எல்லாத்தையும் மாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கியாவை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால சங்கியான்னு சொல்றான் சாமி. சாஸ்திரத்துக்கு ஏண்டா சங்கியான்னு பேர் கொடுத்தேன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதனால சங்கிய கடவுளால் கூட மாற்ற முடியாதுடா, அது அடையாளம் தான் இருக்கும். எவ்வளோ அழகு பாருங்க நம்ம எண்ணுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு வடிவம் தருகிற முறை முதல்ல எண்ணுக்கு வடிவம், எண் உருவம், எடுத்து உருவம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எண் உருவம் கணிதத்தை பற்றி தானே இப்போ பார்க்குறோம். அதை வந்து ஆகமங்கள்ல என்ன பண்ணி காட்டுறோம், யந்திரம்னு சுவாமிக்கு கீழே வைப்பாங்க. அந்த சுவாமி கீழே வைக்கிறதுல வந்து அந்த எந்திரத்துக்கே பேர் நம்பர் தான் சொல்லுவோம். 51 ஒரு யந்திரம், 121 ஒரு யந்திரம். 121 அந்த யந்திரம் அவளுக்கு புரியும், 51 யந்திரம் புரியும். பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சபூதம் பூதம்னு சொல்ற வழக்கம், 5 கட்டம் இருக்கும். அந்த மாதிரி எண்களை முதல்ல உருவாக்கம் செய்து தகடுகளிலே பதித்து அது இறைவனை இயக்குவதாக, தேவதையோடு நமக்கு ஒரு தொடர்பை தருவதாக வணங்கி இருக்கிறார்கள். அந்த எழுத்து என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, முதல்ல இந்த யந்திரம், மந்திரவாதம், தந்திரவாதம், யந்திரவாதம், ஔஷதவாதம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அந்த மாதிரி நிறைய சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்துல யந்திரவாதம்னு ஒரு வாதம், 9 சித்தாந்தம் அம்பாளுக்கு. அந்த 9 சித்தாந்தத்தை தான் 9 நவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு சுவாமியும் சொல்லிட்டு போகும். சாக்த சித்தாந்தம் முழுக்க இந்த நவராத்திரியில முடியும். அது மாதிரி சாக்த சித்தாந்தம் முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் தமிழ்ல தெரிஞ்சவும் அபிராமி அந்த விஷயத்தை அதில் சொல்லியிருக்காங்க. அவரும் இதுல சொல்றாரு, உரைகின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு 9ன்னு சொல்றாரு. இந்த 9ங்கிற சங்கியாவாசகம் சொல்லுவார். இப்ப இந்த யந்திரங்களை எழுத்துருக்களை அதுல பதிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம்ங்கிறது கோயிலுடைய சிதம்பரம் சைவத்துல. அதுக்கு முந்தின கோயிலே கிடையாது, எல்லாத்துக்கும் முந்தின கோயில் அது. அந்த கோயில்ல யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்துல எண்ணிக்கையை வச்சுதான் சுவாமியே சொல்றாங்க. எந்திரத்துல எண்ணிக்கை வச்சுதான் சுவாமி சொல்றாங்க. எந்திரத்துல எழுத்துருவாக்கம். அந்த சிதம்பர சக்கரத்துல பாத்தீங்கன்னா எண் உருவம் வரும். என்ன இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு எண் உருவம், அந்த எண்ணுக்கு உண்டான வடிவம் இந்த சிதம்பர சக்கரத்துல இருக்கு. அதுல 4 5 7 10 எது வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு எண் உருவம் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எண்களை கொண்டு இறைவனை சூட்டுகிற முறைமை என்ன அப்படின்னா, சிதம்பரத்துல எல்லாருமே வந்து பாத வழியா நடராஜாவை பார்ப்பீங்க. அது பக்கத்துல ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சில ஓட்டைகளை மறைச்சிருக்கும். அவளை அந்த ஓட்டையை மறைச்சிருக்கும். அந்த ஓட்டை இருக்கிற அந்த ஓட்டையை, அந்த துவாரத்தை எண்ணினால், அந்த எண் கொண்ட எழுத்தால், எழுத்து கொண்ட மந்திரத்தால் நாம் அந்த உள்ளே இருக்கின்ற திரையை கண்டால், இன்னைக்கு டிவியில எப்படி பார்க்கிறோமோ அந்த மாதிரி சுவாமி பார்க்கணும். இவ்வளோ ரகசியம் இல்லை. நீங்க சாதாரணமா பார்த்தா அந்த ஜன்னல் வழியா ஏதோ கண்ணத்துல போட்டுரும், அவ்வளவுதான் நம்ம செய்யணும். ஆனா அந்த காலத்துல ஞானிலாம் அப்படி பார்த்தேன். அவெல்லாம் என்ன சொல்றா, எதை வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அவ பயன்படுத்தின மந்திரத்துல உள்ள எழுத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்துக்களை ஒன்னா சேர்த்து அந்த மந்திரத்தை எழுத்தால உணர்த்திருக்காங்க. அந்த எழுத்தை வச்சுட்டு சாமியை உத்தரவு சொன்னாதான் அந்த எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும்.
அப்படி கிடைச்சி பார்த்தா நீங்க அந்த திரையை விளக்கிட்டு பார்த்தா சின்ன திரையில எப்படி நம்ம பார்க்கிறோமோ ஒரு உருவத்தை பார்க்கிறோமோ அந்த மாதிரி சுவாமிய பார்க்கலாம். அது மாதிரி பார்த்துருக்கா, பழகி இருக்கா சாமி கூட. பழம் ஒரு காலத்துல இங்கேயும் கிடையாது, பூஜை ஒன்றியும் அவளே பூஜை பண்ணுவா, யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டா. ஒரு ஒரு காப்பர் தகடை அங்கே கொண்டு போய் வைப்பா, பூஜை பண்ணி தான் முதல் கிளம்புற தங்கமாகும். அதை வச்சு டைரக்டா சுவாமியே கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் பாரம்பரியம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் விட்டுருவோம். காலம், சூழல், அந்த மாதிரி. நம்ம எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம அதை பத்திலாம் பார்க்கல. எண்களை கொண்டு இறைவனை உணர்த்துகிறார்கள். அந்த எண் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா மண்டபத்து மேல, மண்டபம்னு சொல்லுவோம். இந்த மண்டுதல் அப்படின்னு நிறைதல், அதில் கர்ப்ப கிரகம், அர்த்தமண்டபம், மகாமண்டபம் அப்படின்னு சொல்லும்போது அதுல தரிசனம் பண்ற இடத்துல யாரு இப்ப சில இடங்கள்லாம் உங்களை உள்ள விட மாட்டாங்க. உண்ணாழி புகுவார்னு எழுதுனா ராஜராஜ சோழன் ஆதிசைவர்களை பத்தி சிறப்பா குறிப்பு கொடுக்கும்போது உண்ணாழி புகு, அந்த உண்ணாழிக்குள்ள யாருமே போக முடியாது. இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள படைச்ச ராஜாவே போக மாட்டான். இந்த கோயில கட்டின ராஜாவே உள்ள என்ன போக மாட்டான். பூஜை பண்ற அந்த குரூப்பில் தான் போவான். அதனால உண்ணாழி புகுவார் அப்படின்னு எழுதுறான் இந்த ஆதிசைவர்களை பத்தி குறிப்பு கொடுக்கும்போது. ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நம்ம சில இடங்களுக்கு நம்ம போக முடியாது. சாதாரணமா தரிசனம் பண்றவா வரத்துக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல விதானத்துல ஒரு அமைப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த அமைப்பு அந்த கோயிலில் எழுத்துக்களை கொண்டு, எண்களை கொண்டு சுத்தப்படுது. அதுல போட்டு ஒரு தாமரை மாதிரி போட்டிருக்கோம். நீங்களாம் மேல பார்க்க யோகியம் இந்த மாதிரி தாமரை போட்டிருக்கா, ஏதோ போட்டிருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த ஸ்தபதி மூலஸ்தானத்துல என்ன சாமி இருக்கு, இந்த சாமிக்கு உண்டான எழுத்து, அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அலி தெய்வம், மந்திரத்துல 3 விதமான மந்திரம். அதனால அந்த தேவதை என்னங்கிறத அந்த சக்கரத்துல காமிச்சிடும். நம்ம பாக்குறதுக்கு அது சாதாரணமா ஏதோ சக்கரம் மாதிரி இருக்கும். அந்த கோயில்ல என்ன கான்செப்ட், இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம்னா இது என்ன மாடல், இது இப்படி வந்தா இதுல கேமரா இருக்கு, இதுல இது இருக்குன்னு பாக்குற முடியும். அந்த மாதிரி அந்த கோயில்ல இந்த மேல இருக்கக்கூடிய சக்கரத்தை பார்த்தா நம்ம நினைச்சிருப்போம் ராசி சக்கரம், மண்டல சக்கரம், சி சக்கரம், அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கா. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சாமிய எண்ணால சூட்டுது. அந்த எண்ணாதான் எனக்கு புரியும். அப்படி இல்லைன்னா கவாட்சம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜன்னல், இந்த ஜன்னல்ல ஒரு இடத்த உற்பத்தி பண்ணி ஒரு இடத்த அடைச்சிருக்கோம். அந்த ஜன்னல் நம்ம ஸ்பெஷலா பார்க்கணும். ஜன்னல் அப்படின்னு சொன்னா டைரக்டா ஓப்பன்ல குடஞ்சி வச்சிருப்போம். பலகனி அப்படின்னு பேர், அதுக்கே கணிதம்னு பேர். அந்த அதுல குடஞ்சிருப்பான். ஆனா சில இடங்களை பார்த்தீங்கன்னா மூடி இருப்பான். அது அந்த எண்ணிக்கையை சூப்பர், அது ஏதோ ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தின் வழியாக காண்பது அப்படிங்கிறத வச்சிருப்பான். விதானத்துல போட்டிருப்பான், அப்படி இல்லைன்னா ஜன்னல்ல போட்டிருப்பான். இதை மாதிரி ஒரு கணக்கு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணிக்கையாவே நமக்கு. அதே மாதிரி சில சாமியை சில எண்களோட சொல்லுவான். நவகிரகம், சப்தமாதா, அஷ்டலட்சுமி அப்படின்னு எண்களோட தான் என்ன சொல்லுவாங்க. அது எப்பவும் மிகாது குறையாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த எண்களை பத்தி நல்லா நாலேஜ் வாழ்க்கை என்ன இருந்துருக்கு. இந்த ஆதியிலேயே மிக அற்புதமான விஷயங்களை பயன்படுத்திருக்காங்க. கணித சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியம் எண். இதோட மாத்திரம் இல்லாம இப்ப பொதுவா எண் அப்படின்னா அளவைகள், இப்ப இந்த மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வடிவியல் கோட்பாடுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலக்கணக்கு, கொள்ளளவு, மீட்ரு, லிட்ரு, அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் இந்த டிகிரி, இந்த டிகிரின்னா என்ன, 360 டிகிரி பாகைன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த பாகை. இதெல்லாம் இப்ப நவீன காலத்துல இருக்கிறதா. ஒரு பையின் மதிப்புன்னு சொல்றோம் இல்லையோ, 22/7 சொல்றாங்க. எனக்கு சரியா கணக்கு வராது, சாஸ்திரத்துல சொல்றாங்க. அந்த அந்த பாகையெல்லாம் இப்ப இவாதான் கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முதல்லயே நம்ம சாஸ்திரங்கள்ல முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. லிங்கம் இருக்குல்ல, அது 360 பாகையை கொண்டு, 360 பாகையை கொண்டு அந்த லிங்கத்துக்கு மாத்திரம் 160 மானசாரம் கொடுக்கும். 160 அளவை வச்சிருந்தா மாத்திரம் தான் ஒரு லிங்க சிலையை பூர்ணமா பண்ணி முடியும். நீ அதோட மூர்த்தி சிலையை பண்ணிடலாம், இந்த மாதிரி மனித உருவங்களை கூட பண்ணிடலாம். லிங்கத்தை போடுறது கஷ்டம். அவ்வளவு இன்ச் பை இன்ச்சா அளவு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த அளவு இருக்கணும், இந்த இடத்துல இந்த அளவு இருக்கணும், இது கட்டமா இருக்கணும், இது வட்டமா இருக்கணும், சதுரமா இருக்கணும், இந்த இடம் எண்கோணமா இருக்கணும், இந்த இடம் அறுகோணமா இருக்கணும், இந்த இடம் இவ்வளவு வரணும் அப்படின்ட்டு. அவ பாத்தீங்கன்னா இந்த
வடிவவியல் கூறுகளை பார்த்தோம்னா, அப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இந்த வட்டத்துக்கு சுற்றளவு, வட்ட மையம், அந்த வட்டத்தின் பரப்பளவு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கத்தோட தலை இருக்குல்ல, ஸ்பெரிக்கல் ஷேப், அப்படியே அது வந்து உருவாருகம் மாதிரி இருக்கணும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்கின்னு வருவாங்க சிலையா பண்ணும்போது. அப்ப அதுல என்ன இருக்குன்னா 360 டிகிரி இப்படி சொல்லிட்டு வருது இல்ல, 4 பக்கமும் சொல் கீழே அந்த மாதிரி ஒரு பண்பை லிங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப அத்தனை பாகைகளையும் மிக முறையாக அறிந்திருக்கிறார்கள். அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா சூத்திரம் வச்சு சரி பண்ணிருக்காங்க. அந்த மேல தண்ணி விட்டா அப்படியே 4 பக்கமும் வரும். இந்த சாதாரண லிங்கத்தினால நீங்க பார்க்க முடியாது. இப்போ ராஜராஜ சோழங்க வச்சிருக்காங்க பாருங்க, மேல ஒரு சொட்டு தண்ணி விட்டா அப்படியே கீழே அப்படியே நீட்டா மானசாரம். மானம்னா அந்த அளவுல வந்து 1 டிகிரி, ஒரு பாகை கூட வித்தியாசமாக. நீங்க சென்டர்ல தண்ணி விட்டா அப்படியே நிற்கும், விழுந்தா அப்படியே 4 பக்கமும் செதறி விடும். ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி பினிஷிங் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒரு ஸ்தபதி அதை வச்சு பண்ணணும்னா அதுக்கு அந்த அளவு தெரிஞ்சிருந்தா தானே பண்ணலாம். நீங்க எப்படி பண்ண முடியும்? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் ஒண்டிதான் சென்டர்ல இருக்கும் கோயில்ல. மற்ற சாமியெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடியோ முன்னாடியோ இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பரப்பளவை பற்றின ஞானம் அவனுக்கு தெளிவா இருக்கும். பரப்பளவுன்னு சொல்றாங்க, அளவுகள்ல பரப்பு. இப்போ வந்து டிகிரியை சொல்லும் ஆகி, இந்த பரப்பளவுன்னு என்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கணக்கு போடுறீங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட் மானுஷ பாகம், தேவ பாகம், ஆசுர பாகம், பைசாச்ச பாகம் அப்படின்னு சொல்லி கட்டமா பிரிச்சுக்கலாம். அந்த கட்டத்தை பிரிச்சா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு, 1 இன்ச்சுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி அதை பிரிச்சு அதை முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்துறா அப்படின்னா, அப்ப பரப்பளவை பற்றிய முழு விஷயமும் அதுல என்ன இருக்கு. இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் அதுல வருதா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லிட்டர் அப்படின்லாம் இப்ப நம்ம தண்ணியை பற்றி சொல்றோம் இல்லையோ, அதை வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா கடின்னு சொல்றாங்க. கடிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ. ஆரம்னா சுழல்வதுன்னு அர்த்தம், கடினா பானைன்னு அர்த்தம். சுழந்து காலம் காட்டுவதனால கடிகாரம்னு பேரு. கடிகான பானை. அந்த காலத்துல காலத்தை கணக்கு பண்ணிருக்கான் பாருங்க. இது மாத்திரை, கை சுடிக்கிற நேரம், கண்ணி வைக்கிற நேரம், இந்த மாத்திரையில ஆரம்பிச்சது. சதுர் யுகம் 48,000 வருஷம். எத்தனை வருஷம்? 48,000 வருஷம் சதுர் யுகம். அந்த யுகம் வரைக்கும் இந்த ஒரு முடிப்பு இதுல ஆரம்பிச்சு அந்த யுகம் வரைக்கும் காலத்தை கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த அதுல எப்படி அந்த காலத்தை நமக்கு சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து தாரா பாத்திரம்னு சொல்லுவோம். இந்த அதுல தண்ணியை விட்டுருவா, அதுல இருந்து சொட்டு சொட்டா சொட்டுன்னு வச்சுக்கிட்டோம். ஒரு பானை சொட்டினா 3/4 மணி நேரம், 2 பானை சொட்டினா ஒரு முகூர்த்தம், 2 பானைக்கு ஒரு தடவை காலம். மிக அழகாக காலங்களை பகுத்து அறிந்திருக்கிறார்கள். காலத்தை பற்றிய கணக்கை கோயில் மிக அழகாக சொல்லுவோம். இப்ப நம்ம கடிகாரத்துல பாக்குற மாதிரி 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு காலம், 10 மணிக்கு ஒரு காலம் அப்படின்னா 2 பானைக்கு ஒரு காலம், 8 காலம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து கடிகாரத்தை பாக்குறோம், அப்ப அந்த காலத்தை அது பேர் தான் கடிகாரனே பேர். அப்ப காலக்கணக்கை மிக துல்லியமாக செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து இந்த காலக்கணக்கோட சேர்த்து லிட்டரு. இப்ப இந்த சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது தேன் 1 சொட்டு அபிஷேகம் பண்ணா பால் 100 சொட்டு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து லிட்டர் கணக்கு அவ்வளவு தெளிவா போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடை, இந்த முகத்தல் அளவைகள், படி, நாழி, ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டு, நாழிங்கிறது ஒரு சிற்றளவு, அந்த நாழிகளை பற்றி கொள்ளளவுகளை மிக அழகாக பேசுகிறது சாஸ்திரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிற்பத்துல யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நம்ம சிற்பத்துல என்னன்னா, இப்போ உயரம், அகலம், நீளம், குறுக்களவு, பரப்பளவு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஷட்மானம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சாமியனுடைய கண்ணுக்கு மாத்திரம் 14 விதமான அளவு கொடுக்குறோம். இந்த கண் இருக்குல்ல, அது எவ்வளவு வரணும், அது உள்ள டெப்த் எவ்வளவு வரணும், அது வெளியில எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் வரும், பள்ளம் எவ்வளவு வரும். இப்போ தொப்புள் கொடி இருக்குல்ல, தொப்புள் அம்பாளுக்கு தொப்புள் போடுறோம், சாமிக்கு தொப்புள் போடுறோம் அப்படின்னா இந்த பள்ளத்தை டெப்த்தை கணக்கு போடுறோம். இப்ப மார்பு எந்த அளவுக்கு புடப்பா இருக்கணும், ப்ரொஜெக்ஷன் வரும். விழா எந்த அளவுக்கு ஆகலாமா, மார்பு எந்த அளவுக்கு பரப்படவா, இந்த மேடு பள்ளங்கள், உயர்வு தாழ்வுகள். அப்போ வடிவவியல் கோட்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை செய்வது. அதே மாதிரி நந்திக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 120 அளவு கொடுக்குறோம். 120 அளவு இருக்கு நந்திக்கு மாத்திரம். ஏன்னா அதோட கொழும்பு வரைக்கும் அளவு, இந்த கொழும்புக்கு இடையில கேப் இருக்குல்ல, அந்த கேப் எல்லாம் அந்த அளவுல வந்துடும், இந்த டெப்த்ல வந்துடும். அதை பள்ளம் காட்டி விடணும்னு சொல்றாங்க.
உள்ள வைக்கும் கால் அழுந்தும் போது அந்த 2 கேப்புக்கு இடையில பள்ளம் காட்டும். இந்த கொம்பு எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல சுருங்கணும், எந்த இடத்துல விரியணும், எத்தனை டிகிரி வளையணுங்கிறது வரைக்கும். நீங்க அதனால அவன் ஒன்றும் சாதாரணமா ஏதோ ஒரு சுற்றி ஒரு சரியா பண்ணிட்டான் அப்படின்லாம் நீங்க யாரும் இல்லை. கணக்குல அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆய்வு பண்ணோம்னா இன்னும் பல்வேறு விதமான விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வர்றோம். இதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பூமியை அடர்த்தி டென்சிட்டின்னு சொல்றோம், இந்த அடர்த்தியெல்லாம் கணக்கு பண்ணிக்கலாம். அதை வந்து பள்ளம் தோண்டி விட்டு தண்ணியை வர வச்சு அது எத்தனை நாள் இருக்கோ அதை வச்சு அந்த மாதிரி ஒரு மூலஸ்தானத்தினுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளத்தினுடைய ஆழம் இருக்கணுங்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ஒளியியல் கூறுகளை அளந்திருக்கும். இந்த ஒளினா லைட் சொல்றது, அந்த ஒளியியல் கூறுகளை அளக்கிறான். அது எப்படி அளக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கஸ்தாபனம்னு முதல்ல ஒன்று பண்ணுவான். அதுல பண்ணும்போது அந்த ஒளி அதுல படும், அதுல தலையும் வாழும். அதை வச்சு 360 பாகையா பிரிப்பான். பிரிச்சு அதுக்கப்புறம் தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சூரிய பூஜை பண்றாரு. அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த சூரியன் வந்து சுவாமி மேல விழுற மாதிரி வச்சிருப்பான். பாக்கி எந்த நாள்லயும் விழாது. அது என்னன்னா கெடப்பயாதி சங்கியான்னு சொல்றான். அந்த நாள் கும்பாபிஷேகான நாள். எழுத்துக்களை கொண்டு அந்த விஷயத்த முடியும். என்னைக்கு சூரிய பூஜை பண்ணிருக்காரோ அந்த நாள்ல தான் அது பிரதிஷ்டையா இருக்கு. அது சூரியகுல மன்னர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சூரிய பூஜை பண்றா ஏதோ சொல்றான். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கணிதவியல் நோக்குல அதை பாக்குறோம். வடிவியல், அமைப்பியல் கட்டம், வட்டம், முக்கோணம் மாதிரி நம்ம சாஸ்திரம் ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அது வந்து நம்ம நாலேஜ் மாதிரி எங்கேயுமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீச்சக்கரத்துல 96 அப்படியே பிரிக்கிறான். அப்படியே 5 முக்கோணத்தையும் 4 முக்கோணத்தையும் இணைக்கிறது வாய்ப்பே கிடையாது. வேற மாதிரி இணையும். நீங்க அது இணைக்க முடியாது. அதை அப்போது அழகா அதை இணைச்சிருப்பான். இந்த 40 முக்கோணங்களை உற்பத்தி பண்றதுக்கு, அந்த சக்தியை உற்பத்தி பண்றது. அந்த 43 தான் எழுத்து. பாணினியால் சொல்லப்படுறது, மகேஸ்வர சூத்திரத்துல சொல்லப்படுற எழுத்து அந்த முக்கோணத்தோட அளவு தான். அதெல்லாம் என்ன எழுத்து அப்படியே ஒன்னொரு அப்படியே கிழிக்கும் இந்த சாஸ்திரங்கள்லாம். அதனால அப்பொழுது அளவைகளை பற்றிய குறிப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதோட மாத்திரம் பொருளை பற்றி சொல்றோம் அப்படின்னா, நெய் எவ்வளவு ஊற்றணும், அது ஆழாக்க உழக்க மோசம், அது பழைய காலத்து முறையில இருந்திருக்கு. ஆகமத்திலுமே அது தெளிவா சொல்றான். சக்கரை பொங்கலுக்கு எவ்வளவு நெய் ஊற்றணும், எவ்வளவு நெய், கொதிநிலையே அடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு கொதி விடணும்னு சொல்றாங்க. ஆகமம் சொல்லுது சக்கரை பொங்கலுக்கு எத்தனை கொதி விடணும். அப்ப வெப்பநிலையே அளந்திருக்கிறார். எவ்வளவு குறையும் வெப்பம் தர பாகை விமானம் மேல போற விஷயம், மேல இருக்கக்கூடிய விமானம் கொஞ்சம், அந்த விமானம் வந்து சூரியனோட சம்பந்தப்பட்டா அந்த மொட்டு ஒண்ணு போட்டிருப்பா கோபுரத்து மேல. அந்த முட்டை வந்து சாரம் நிழல் கீழே வர்றதை வச்சு பூமிக்கே வராம அந்த அளவுக்கு மண்டபத்தை பரப்பி கட்டணும். அந்த சாரம் கீழே விடக்கூடாது. லிங்கச்சாயா அப்படின்னு சொல்லுவான். அதை மிதிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருப்பான் அந்த நிதியில. அப்ப அவன் எந்த அளவுக்கு அந்த சூரியன் குறுக்க போறது, மானம், சந்திரமானம், சௌரமானம், அந்த மாதிரி எல்லாம் தனியா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. அதை விட ஒரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த லெண்டில் இருக்குல்ல, கொடுக்குறாள் ஒரு பில்லர், அதோட ஆழம், அதோட அகலம், அதோட உயரம், அது எந்த அளவுக்கு குறுக்கல், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற, அப்ப இருக்கிற டெக்னாலஜி வேற. அதான் அந்த அளவு தான் அதுக்கு முக்கியம். கால்புறவான்னு பேர். அந்த காத்து எந்த பக்கம் வீசினா வந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. கொண்டல், தென்றல், வசந்தம் அப்படின்னு தனித்தனியா ஒவ்வொரு திசைக்கு ஒரு காற்றோட பேர் வச்சிருக்காங்க. அந்த காற்றுக்கு அந்த கோபுரத்தை போட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் 4 பக்கம் கோபுரம் இருக்குன்னு நினைச்சிருக்கோம். அந்த சைடு உள்ள விஷயத்த அதுல கரெக்டா பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அளவியல் கோட்பாடுகளை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். இது மாதிரி கணக்கு சம்பந்தமா பல விஷயங்கள் இதுல மறைஞ்சிருக்கு. ஜோசியத்துல கரெக்டா சொல்றா, இந்த காலத்துல இந்த பூமி இவ்வளவு காலம் இருக்கும், இவ்வளவு காலம் கழிச்சு இந்த விஷயம் உருவாகும், இத்தனை வருஷத்துல இது கெட்டு போயிடும், இத்தனை வருஷத்துல புனருத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பொருள்களுடைய விஷயங்களை எல்லாம் உணர்ந்திருக்கா. அந்த மாதிரி காலக்கணக்கானது ரொம்ப அதிகமா பரவிண்டே போகும். அந்த கால கணக்கை சுவாமியே காலகாலனா இருக்கார். அளவு சுவாமியுடைய எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கையாக
இறைவனே இருக்கிறார். அதனால சொன்னார், சைவம் தான் சொன்ன ஒருவன் இன்னும் ஒருவன் தான் நம்பரை வச்சு ஏதோ சொல்றது பாருங்க. ஒரு கணக்கு, எங்க ஐயா எப்படி எது எங்க ஐயா நீ எவ்வளவு கொடுத்தாலும் அவர் குண்டாட மாட்டார், எவ்வளவு சுரண்டினாலும் அவர் குள்ளியாக. இந்த மாதிரி ஒரு கணக்கு இல்லையே. சேர்த்தா அதிகமானதை பார்த்துருக்கோம், எடுத்தா குறையிறத பார்த்துருக்கோம். ஆனா சேர்த்தா அதிக மாட்டேன், எடுத்தா குறைய மாட்டேன் அப்படின்னா லோகத்துல அப்படி ஒண்ணு இல்லையடா அப்படின்னா வேதம் அழகா சொல்ல, பூர்ணவித பூர்ணவத பூர்ணா பூர்ணவதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷதே. 0 + 0 = 0, 0 - 0 ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவொடனே இந்த சூத்திரம் தான். புரியுதா? 0 பத்தி அவ்வளோ அழகா சொல்லிருக்கான். இந்த அதிகமாகவும் போறதுல குறைக்கிறது அவ்வளவு அழகான பிரம்மத்துக்கு விளக்கம். இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க மாதிரி வழக்கத்துல கணக்கு வாத்தியார் தான் சொல்லுவாரு, நல்லதை கூட்டிக்கோ கெட்டதை கழிச்சுக்கோ, செல்வத்தை பெருக்கிக்கோ, வாழ்க்கையை வகுத்துக்கோ. மிக அழகா அவெல்லாம் அந்த மாதிரி படிச்சவா. அவன் அந்த சைவ சித்தாந்தம்ங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய அகண்ட பரப்பளவு. அந்த வகுத்தல் கூட்டல் பெருத்தல் இதெல்லாம் தெரிஞ்சுதான் மற்ற சாரங்களை போட முடியும். 14 பாகம் இதுல எடுத்தார். மிக சின்ன அளவு சொல்றோம் பாருங்க. இல் துளை நுழையும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. இந்த கூரைக்கு இடையில ஓட்டை இருக்கும்ல, அதுல ஒரு ஒளி வரும், அந்த ஒளியில தூசு பறக்கும், அந்த தூசுவை பரமாணுன்னு சொல்றாங்க. அதை அந்த மாதிரி குறைந்த அளவு உள்ள எண்ணிக்கையை சொல்லிட்டு முடியோட எண்ணிக்கையை சொல்றாரு. இந்த கேசம் ஒளியோ, இந்த கேசத்தோட அளவு இத்தனை எண்ணிக்கை சேர்ந்தது ஒரு புச்சம். பிரம்ம புச்சம்ங்கிறது வேற, இந்த புச்சம்ங்கிறது வேற. 9 முடிக்கற்றை சேர்ந்தது ஒரு புச்சம் அப்படின்னு சொல்ற அளவு கொடுக்குறாங்க. அப்ப முடி வரைக்கும் ஆழ்ந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. அவ்வளவு கணக்கு கோட்பாடுகள்ல நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிடுற தூரம் குரோஷம்னு சொல்லுவோம். ஒரு மனிதனை தூரத்துல பார்த்தா ரொம்ப சின்னதா தெரியும். அந்த தூரத்துல இருக்கிறவனை பார்த்தா அவனுடைய உயரம் எவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லணும். அத மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மேல ராஜகோபுரத்துக்கு மேல ஓட்ட வச்சு அங்க இருந்தெல்லாம் கண்காணிச்சிருப்பான். அதனாலதான் அங்க 2 பேரும் காவலாளி போடுற வழக்கம். பின்னாடி அதை போட்டிருக்கான். அங்க இருந்து தான் எல்லாரும் கண்காணிப்பான். திடீர்னு 100 பேர் வருவான், கொள்ளி அடிப்பான். அது மாதிரி இருந்தா மணி அடிச்சிருவான், காலக்கணக்கில் மணி அடிப்பான். இந்த மணி அடிக்கிற விஷயம், அந்த அடிக்கிறத வச்சு ஆபத்து சம்பத்து சொல்லுவான். அந்த அடிக்கிற மணியை அந்த அளவு அதுக்குள்ள எல்லாம் சூப்பு விஷயங்களை வச்சிருக்காங்க. அது மாதிரி சுரத்துக்கு மாத்திரா காலம், இசை அளவை, அது மாதிரி எல்லாத்துக்கும் அளவு, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சப்த சுரம்னு 7 கோயில். அவன் எவ்வளவு தூரம் ஏற்றணும், எவ்வளவு தூரம் இறக்கணும், இந்த ராகம் எது வரைக்கும் இழுக்கணும், இதெல்லாம் பெரிய விஷயம். எங்க அம்மாவை பத்தி சொல்லாம இருக்கீங்களா? காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி. காற்றை எப்படி பிடிக்கணும்னு அதுல கணக்கு வச்சிருக்கான். பிராணனை கூட பிடிச்சி வச்சிருக்கான். எத்தனை மூச்சு நம்ம விட போறோங்கிறது கணக்குல இருக்கான். அதனாலதான் யமனுக்கு பேரு கலையதி இது காலஹான்னு. யமனுக்கு பேர் வச்சிருக்கான். காலம் காலம்னு பேர் இல்லை அவனுக்கு, கலையத்தி அப்படின்னு. இவன் எத்தனை மூச்சு விடணும்னு கணக்கு பண்ணிருக்கான். 1672 மூச்சு அப்படின்னா 1672 மூச்சு தான். அதுக்கப்புறம் ஒரு மூச்சு கூட எக்ஸ்ட்ரா போக கரெக்டா பிடிச்சிட்டு போயிடுவான். எவ்வளவு அருமையா அந்த கணக்குகளை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். என்னமோ அந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. நம்ம இன்னும் உள்ள போய் பார்த்தா இன்னும் பல உண்மைகள் என்ன கிடைக்கல, வெளியில வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை செய்து அந்தந்த அறிவை நமக்கு புரிஞ்சுக்கலாம். நம்ம கோயிலில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆய்வு படணுங்கிறதுக்காக இதை சொல்றோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக அறிவியல். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. ஆமா இல்லைன்னா கரெக்டா அதான் மூச்சு கணக்கு தானே அது. அதாவது யாகசாலையில பாத்தீங்கன்னா வடிவியல் கோட்பாடு 8 வடிவம் இருக்கு. அந்த 8 வடிவம் தான் எல்லா வடிவத்துக்கும் பேசு. வட்டம், முக்கோணம், கட்டம், நாற்கோணம், ஐங்கோணம் அப்படின்னு கட்டுறோம்ல, அது எல்லா வடிவத்துக்கும் பேசு. இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் வட்டத்துல இருந்து உருவாக்குறோம். வட்டத்திலேருந்து உருவாக்கி அதனுடைய ஆழம் அதனுடைய அகலம் எவ்வளவு நெருப்பை கொண்டு போய் வச்சா இந்த தோல்ல இடிக்கணுமா அந்த மேகலை, அந்த மாதிரி பிரிச்சிருக்கான். அப்படியே இந்த யாகசாலை அளவெல்லாம் பார்த்தோம்னா
அந்த ஸ்தம்பம் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு எண்ணிக்கை இருக்கணும், குறுக்கு எவ்வளவு இருக்கணும், கர்ண சூத்திரம்னு சொல்றான். இந்த முனையில அந்த முனை அர்த்த சூத்திரம்னு பேரு. பாதி பிரிச்சுட்டான் எல்லாத்தையும். அது சொல்றதுக்கு நம்ம போயிட்டே தான். அதான் அந்த ஒளியெல்லாம் கணக்கு பண்ணி தானே கழிச்சிருக்காங்க. 24 மணி நேரமும் சூரியன் ஒரு மாதிரி இருக்கும், நேற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், எத்தனை நாள் இருக்கு, என்ன பருவம், என்ன காலம், அது வரைக்கும் அவன் பார்க்கணும். இல்லையா? ஒரு வருஷம் நோட் பண்ணாதானே அதை பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? அதுக்கு 24 மணி நேரம் சங்கஸ்தாபனம் பண்ணி அதுக்குன்னே உட்கார்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரித்தியாகம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி